வணக்கம். டெக் உலகத்துல இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க திறமையான ஆட்களை வேலைக்கு எடுக்கிற மொத்த சிஸ்டமும் தலைகீழா மாறி போச்சு. ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு துறையில இருக்கிறவங்கள கொக்கி போட்டு இழுக்க பணத்தை தண்ணியா செலவு பண்றாங்க. இத நீங்க ஏதோ சாதாரண சம்பள உயர்வுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு யுத்தம், ஒரு டேலண்ட் வார். திறமைசாலிகளை யார் முதல்ல தட்டி தூக்குறதுன்னு நடக்கிற ஒரு பயங்கரமான யுத்தம். வாங்க, இந்த யுத்த களத்துக்குள்ள நிஜமா என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 2,20,000 இந்திய ரூபாயில சொன்னா தோராயமா 1,80,00,000 ரூபாய். அடேங்கப்பா, என்னங்க இது? ஏதோ பெரிய கம்பெனியோட சிஇஓ சம்பளம் நினைக்கிறீங்களா? இல்ல, இது உலக புகழ் பெற்ற MITல இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்ற ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப சம்பளம். யோசிச்சு பாருங்க, இது வெறும் பேசிக் பே தான். இதுக்கு மேல ஸ்டாக்ஸ், போனஸ்னு லிஸ்டே பெருசா போகும். இதெல்லாம் பார்க்கும்போது வடிவேல சொல்ற மாதிரி என்ன கொடுமை சரவணனுது அப்படின்னு கேட்க தோணுதா? ஆனா இதுதான் இப்போ ட்ரெண்ட். இந்த ஒரு நம்பர் தான் நாம இன்னைக்கு பேச போற முழு கதைக்கும் ஒரு சின்ன ட்ரெய்லர். சரி, இப்போ நிலைமை எப்படி இருக்கு? ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல சம்பளம் எப்படி கொடுப்பாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய கேம்பிள், அதாவது சூதாட்டம் மாதிரி. ஸ்டார்ட் அப் கம்பெனில சேரும்போது கையில கொடுக்கிற சம்பளம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா அந்த கம்பெனியோட பங்குகளை, அதாவது ஈக்விட்டியை கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு குட்டி ஓனர் மாதிரி. கம்பெனி வளர்ந்து பெரிய ஆளாச்சுன்னா உங்க பங்குகளோட மதிப்பும் கோடிகள்ல போகும். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்போ அதாவது தென் சம்பளம் கம்மி ஆனா ரிஸ்க் அதிகம் உள்ள பங்குகள். நீங்க வேலை செய்யற கம்பெனி ஒரு நாள் பெரிய வெற்றி அடைஞ்சு பங்கு சந்தைக்கு போனா நீங்க ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா ஒருவேளை அந்த கம்பெனி நஷ்டத்துல போயிட்டா உங்க கையில இருக்கிற பங்குகள் வெறும் பேப்பர் தான். இதுதான் அந்த கேம்பிள். ஆனா இப்போ நவ் நிலைமையே வேற. கையில காசு வாயில தோசைன்ற மாதிரி எனக்கு உடனே பெரிய சம்பளம் வேணும்னு கேக்குறாங்க. ஸ்டார்ட் அப்களும் அதை கொடுக்க தயாரா இருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏன்னா ஏஐ திறமைசாலிகள் இப்போ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க கேட்கறத கொடுத்தாக்கான் வேலைக்கே வருவாங்க. இதத்தான் நம்ம ஏஐ திறமைகளுக்கான யுத்தம்னு சொல்றோம். இது திடீர்னு ஒரு நாள்ல நடக்கல. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். அதாவது பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கியிருக்கு. முதல் காரணம் ஏஐ தான் இப்போ டெக்னாலஜி உலகத்தோட தாரக மந்திரம். கூகுள்ல இருந்து சின்ன ஸ்டார்ட் அப் வரைக்கும் எல்லாருக்கும் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ரெண்டாவது, முதலீட்டாளர்கள் ஏஐ ஸ்டார்ட் அப்கள்ல பணத்தை மழையா கொட்டுறாங்க. மூணாவது, இந்த துறையில நிஜமான திறமை உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. தேவை அதிகமா இருந்து சப்ளை கம்மியா இருந்தா என்ன ஆகும்? விலை தானா ஏறும். இங்க திறமைசாலிகளோட சம்பளம் ராக்கெட் வேகத்துல எகிரிக்கிட்டு இருக்கு. கேண்டிடேட் லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட சிஇஓ மைக்கேல் ஜாங் சொல்ற இந்த ஒரு வரியில மொத்த கதையும் அடங்கியிருக்கு. எல்லோருமே ஒரு சின்ன குளத்துல இருந்து தான் தண்ணி எடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த சின்ன குளம்தான் ஏஐ திறமைசாலிகள். ஆனா தண்ணி எடுக்க வரிசையில நிக்கிறது ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள். அப்போ போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியான ஸ்டார்ட் அப்கள் பணமுட்டையோட காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் கதை மாதிரி பேசிட்டோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பணம் தான் இப்போ ராஜான்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ சில நம்பர்ஸ் மூலமா முகத்துல அடிச்ச மாதிரி பார்க்கலாம். வாங்க அந்த கணக்க பாத்துருவோம். இந்த கிராஃபை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது அமெரிக்காவில் வெஞ்சர் கேபிட்டல் முதலீடு வாங்கின ஸ்டார்ட் அப்கள்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு கொடுக்கப்படுற சராசரி சம்பளத்தோட உயர்வை காட்டுது. குறிப்பா 2022 இருந்து பாருங்க. அந்த நீல நிற பார் அடிப்படை சம்பளம், அதுக்கு மேல இருக்கிற வெளிர் நீல நிறம் போனஸ், ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்த்த மொத்த சம்பளம். வருஷம் போக போக அந்த பார் எப்படி ஒரு மலையில ஏறுற மாதிரி செங்குத்தா ஏறுதுன்னு பாருங்க. 2022, 23, 24 ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஜம்ப். இது மெதுவான வளர்ச்சி இல்ல, இது ஒரு அசுர பாய்ச்சல். நாம பேசினதுக்கெல்லாம் இதுதான் நேரடியான சாட்சி. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாற்றம் எவ்வளவு வேகமா நடந்திருக்குங்கிறது தான். ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் இவ்வளவு பெரிய சம்பளத்தை ஒருத்தருக்கு கொடுத்திருந்தா எல்லாரும் புருவத்தை உயர்த்தி, என்னப்பா இது அநியாயமா இருக்கு, கம்பெனியை திவாலாக்க போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. ஓகே, இது நார்மல் தான், கொடுங்க என்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எந்த கேள்வியும் கிடையாது. வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி, ஆஹா என்ன ஒரு மேட்ச், இப்படி ஒரு த்ரில்லிங்க, இப்படி ஒரு திருப்பம்னு சொல்ற அளவுக்கு இந்த சம்பள சந்தை ஒரே வருஷத்துல தலைகீழா மாறிடுச்சு. சரி, ஏஐ திறமைசாலிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆனா இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த ட்ரெண்ட் டெக் துறையில இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யல. உண்மை சொல்லப்போனா இது ஒரு பெரிய பிளவை உண்டாக்குது. இதை நாம இருவேறு தொழில்நுட்ப உலகங்களின் கதைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கோடிகள்ல சம்பளம் வாங்குற ஒரு சின்ன கூட்டம், இன்னொரு பக்கம் வேலைக்கே வழி இல்லாம கஷ்டப்படுற ஒரு பெரிய கூட்டம். இந்த நிலையத்தான் இப்ப வேலைக்கே ஆள் எடுக்கிற நிறுவனங்கள் பிளவுபட்ட பொருளாதாரம், அதாவது ஸ்பிளிட் எக்கானமின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா,
டெக் துறையில இருக்கிற டாப் 5ல இருந்து 10% திறமைசாலிகளுக்கு மட்டும்தான் எல்லா வேலை வாய்ப்புகளும் போகுது. அவங்க கையில 4-5 ஆஃபர் லெட்டரோட எந்த கம்பெனில சேர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற 90% டெக் ஊழியர்கள் ஒரு இன்டர்வியூ கால் வராதான்னு போராடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஏற்றத்தாழ்வு. ஏன் இந்த பிளவு ஏற்படுது? ஏன்னா ஸ்டார்ட் அப்களோட அணுகுமுறையே மொத்தமா மாறிடுச்சு. அவங்களோட புது வியூகம் இதுதான். முதல்ல கம்பெனியை சின்னதா சிம்பிளா வச்சுக்கணும். அதாவது 100 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு 10 பேர் கொண்ட சின்ன டீம் போதும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவதா, அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையில பெஸ்டா இருக்கணும். குறிப்பா அந்த எலைட் AI திறமசாலிகளுக்கு எவ்வளோ வேணும்னாலும் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கம்பெனியோட மொத்த சம்பள பட்ஜெட்டும் ஒரு சில பேருக்கே போயிடுது. குறைவான ஆட்களுக்கு அதிகமான சம்பளம். இதுதான் புது ஃபார்முலா. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி எழுமணும். ஏஐ திறமைசாலிகள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டா மற்றவர்களுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? ஏஐ இல்லாத மற்ற டெக்னாலஜி துறைகளோட நிலைமை என்ன ஆகும்? ஒரே கம்பெனில வேலை செய்யற மற்ற ஊழியர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த ஏஐ கோல்ட் ரஷ் ஒரு நாள் வெடிச்சு சிதற பலூனா மாறுமா? இல்ல இதுதான் டெக் உலகத்தோட எதிர்காலமா? இந்த கேள்விகளோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த ஆட்டம் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல.